guys, welcome to our YouTube channel Kadal Couple. So நாங்கள் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சண்டே ஸ்பெஷல் ஒகேனக்கல் போயிட்டுருக்கோம். இன்னும் ஒரு 2 hours ட்ராவல் இருக்குது. என் ஒய்ஃப் பார்த்தீங்கன்னா தெரியாத ஒரே ஜன்னலில் கேஷுவலாக வந்துட்டுருக்க வீடியோகள். அண்ணி, சித்தி, அபிமன்யு, அண்ணன் டிரைவிங். அபி எங்கே போகிறோம்? எதுக்கு போகிறோம்? மீன் சாப்பிட போகிறோம். ஆயில் மசாஜ் அண்ட் ஃபிஷ் ஃப்ரை. இன்னும் கிருஷ்ணகிரிக்கு ஒரு 40 கிலோமீட்டருக்கு, அங்கேருந்து ஒரு 90 கிலோமீட்டர் இல்லை ஒகேனக்கல். இன்னும் ஒரு 130 கிலோமீட்டர் போக வேண்டியது இருக்குது. காலையிலே ஸ்டார்ட் பண்ணியாச்சு. போயிடலாம். ஒரு 1 ஹவரில் 1.5 மணி நேரத்தில் போயிடலாம். வந்தாச்சு. தெரியலையே, பார்க்கவே இல்லையே. அனுமலை ரிசர்வ் ஃபாரஸ்ட் காட்டுக்குள்ள வந்தாச்சு. குழந்தை தூங்கி எழுந்துருச்சு. தூங்கவே விடாம வர வச்சிட்டு இருக்கு. ஜூஸை பிடிச்சவனே கொடுக்க மாட்டேன். அங்க பாரு எலிஃபேண்ட், அங்க பாரு குதிரை. வடிவேல் காமெடி மாதிரியா? இங்கிருந்து இன்னும் ஒரு 10 கிலோமீட்டர் வருமா? செக் போஸ்டான்னு கேக்குறாரா? ரொம்ப நாள் ஆச்சு இந்த வழியில வந்து. லாஸ்டா நாங்க வரும்போது அந்த வெள்ளம் போயிட்டு இருந்துச்சு. ஃபுல்லா எல்லாம் தண்ணி போயிட்டு இருந்துச்சு. அந்த அளவுக்கு இதா இருந்துச்சு. பரிசல்ல போயிருக்கீங்க அண்ணி? போயிருக்கீங்களா? அபிமன்யு நீ போயிருக்கியா போட்ல? ஒகேனக்கல் அது வந்து Black கலர்ல இப்படி ரவுண்டா இருக்கும். அரிசல் அப்படி இப்படின்னு உள்ள ஒரு வழியா பார்க்கிங் பிடிச்சோம். தமிழ்நாடு ஹோட்டல் கார் பார்க்கிங். ஸோ 50 rupees சார்ஜ் பண்ணுறாங்க காருக்கு. பாருங்க, செம கூட்டம். சண்டேன்றதுனால பார்க்கிங்க்கு இடமே கிடைக்கல. ரொம்ப பிஸியாக இருக்குது சண்டே. நார்மல் டைம்லேயே வந்திருக்கலாம் போல். என்ன குண்டே, 3 பேரும் ஒன்னா நிக்கிறீங்களா? 3 roses. அபி வாங்க போவோம். ஆனா க்ரௌடு கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கு. ஸோ அண்ணன் கார் பார்க் பண்ண போயிருக்கான். அவன் வந்த உடனே தான் அப்படியே கிளம்பணும். முதல்ல போய் ஒரு ஆயில் மசாஜ் பண்ணுவோம். மீன் சொல்லிட்டு அதுக்கப்புறம் இது பண்ணலாம். ஃபஸ்ட்டே மீன் செலெக்ஷன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் போய் ஒரு ஆயில் மசாஜை போட்டுட்டு குளிச்சுட்டு வந்து சாப்பிட்டு ஆமா நம்ம அப்படியே தூங்கிட்டு வர வேண்டியதுதான். ஆமா, ஆயில் மசாஜுக்கு கரெக்டான கிளைமேட் இதுதான். இந்த வெயில்ல தான் நல்லா இருக்கும் பண்றதுக்கு. சரி வாங்க மேலே போகலாம். அப்படியே கூட்டம் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கு. பார்க் பண்ணியாச்சு. உள்ள அங்கே மீன் மார்க்கெட் கிட்டயா? ஃபால்ஸ் போலங்க. தண்ணி எப்படி வருதுன்னு தெரியல, போய் பார்க்கலாம். ஓகே, 400 ரூபாய் மசாஜுக்கு. இங்கேருந்து லெஃப்ட் சைடில்
ஃபால்ஸு. எப்படி இருக்கு ஒகேனக்கல் வெயில்? வெயில் எப்படி இருக்கு? நீ ஒரு குளியல் போடுறியா ஃபால்ஸ்ல? வேணாவாயா? சரி, அவங்களுக்கு பிடிக்கல, நம்ம விடக்கூடாது. என்ன பண்றதுங்க? ஆமா, இப்போ என்னோட கேமரா உமன் மீண்டும் களத்தில் இறங்குறதுக்கான நேரம் வந்துருச்சு. அவங்க தான் அடுத்து வரப்போகிற சம்பவம் எல்லாம் செய்ய போகிறாங்க. இப்போ போயிட்டு ஃபிஷ்ஷை செலக்ட் பண்ணோம். மீன் செலக்ட் பண்ணி கொடுத்துட்டு அடுத்து மசாஜ் பண்ணிக்கலாம். இப்போ ஏன்னா நான் மீன் செலக்ட் பண்ணுறது தான் முக்கியமான விஷயம். ஏன்னா அவங்களுக்கு டேஸ்ட் சொன்னோன்னா ஏன்னா தானோன்னு போட்டாங்கன்னா அப்புறம் கஷ்டம். கொஞ்சம் பெரிய மீனாக எடுத்தோன்னா நல்லா ஃப்ரெஷ்ஷஸ் எல்லாம் அதிகமாக இருக்கும், சாப்பிட நல்லாயிருக்கும். அதனால் நம்மளே போய் செலெக்ஷன் பண்ணுவோம். பரவாயில்லைங்க, வெயில் இந்த வெயில் தான் வேணும். நல்லா காய்ஞ்சாதான் ஆயில் மசாஜ் பண்ணுமோ. நடக்கிறேன்றதுக்காக வெளியவே கூட்டு போறீங்களா? லெஃப்ட் சைடில் தான் ஃபால்ஸ் நாங்கள், நீங்கள் ஏன்னா ரைட் சைடில் கட் பண்ணி வந்தீங்க. நான் பேசிட்டு சரி மீன் ஏதோ சொல்ல வருவார் கூப்பிட்டாரோன்னு நினைச்சேன். லெஃப்ட் சைடு தான் ஃபால்ஸ்ன்னு தெளிவாக சொன்னாங்கல்ல. ஃபால்ஸ் எப்படிமா? கடைசியில் கூகுள் மேப் மாதிரி நம்மளும் லெஃப்ட் ரைட்டுன்னு திரும்பி போயிட்டு இருக்கோம். நான் பண்றதோ லெஃப்ட் சைடுன்னு சொல்லலையும் ரைட் சைடில் போற ஒரே ஆள் நம்மளா தான் இருக்கும். பரவாயில்ல, ஆர்ச்செல்லாம் ரெடி பண்ணிக்கிறேன். இதுக்கு முன்னாடிலாம் ஆர்ச் இல்லை, இப்போதான் புதுசாக ரெடி பண்ணி இதுக்கும் எப்படி என்ட்ரன்ஸ் டிக்கெட் வாங்குவாங்க போல தெரியுது. இங்கே வர்றதுக்கே டயர்ட் ஆயிட்டாங்க. அதுக்கே டயர்ட் ஆயிடுச்சா? வா, கார்லேருந்து இறங்கி 10 நிமிஷம் கூட ஆகல. வெயிலுக்கு இதமா தர்பூஸ் பழம் வாட்டர் மேலன் நல்லா இருக்கா டேஸ்ட் பழம்? எவ்வளோ இருக்கு அப்போ? 50. ஸோ நம்மளுக்கு கான்டாக்ட் ஒருத்தர் கொடுத்தாங்க, அவர் அதான் தேடிட்டு இருக்கோம். அன்னி வேற விருட்டுன்னு போன் பேசினே போயிட்டு இருக்காங்க. பழம் வாங்கிட்டு வந்தோம்டா, தர்பூஸ் பழம். அது சித்தி கார்ல இருந்து இறங்கின உடனே கிரிக்கெட் ஆயிட்டாரு. ட்ரெஸ் எல்லாம் இங்க டிஷர்ட்டு தான். ஸோ ஃபுல்லாக ஹோட்டல் சைடு வந்துட்டாங்க. லாஸ்ட்டாக இந்த மிதுன் நான்வெஜ் ஹோட்டல் தெரியுதுங்களா, அங்கே தான் சாப்பிட்டோம். நல்லா ஞாபகம் இருக்குது. லேட்டாக வேறு வந்தோம், வேறு எதுவும் ஹோட்டலே இல்லை. அப்போ இந்த ஃபால்ஸ் எல்லாம் தண்ணி அடிச்சுன்னு போய் இந்த டைம் போல், அதனால் இவ்வளோ கடை இல்லை. சோறு அடுப்பில் கொதிக்குது. சோறு அடுப்பில் கொதிக்குது. அப்படி வரவா? ஃபுல்லாக மீன் கடைங்க, நல்லா வாசனையாக இருக்கு. வாங்க வாங்க வாங்க. கூட்டத்தில் மீன் கடையை பார்த்தானே வண்டி ஸ்லோவாகுது. மீன் ஃப்ரையும் குழம்பு வாசனையும் பயங்கரமாக வீசுகிறது. மூக்கில் வந்து நாட்டியம் ஆடுகிறது. அந்த மாதிரி தான் இருக்கு. அதுமே நீ பொம்மை கடை பார்த்துன்னு வர மாதிரி நீ மீன் கடையெல்லாம் பராக் பார்த்துன்னு வர. ஒரு வழியா அவர் தான் நம்ம ஆளு ஏறுவேன். நமக்கு தெரிஞ்ச மூலியமா கான்டாக்ட் வரும்போதே ஃபோனில் பேசி பிடிச்சிட்டோம். ஆனால் அதுதான் பெஸ்ட்டுங்க. இந்த க்ரௌட்லலாம் எல்லாம் உக்காந்து அலையணும், ஈஸியாக வேலை முடிஞ்சு. ஃபால்ஸ் கொஞ்சம் எல்லாம் காஞ்சி கருவாடாக தான் இருக்குது. பின்னாடி பாருங்க,
வெயில் தான். ஆனால் இந்த இதுக்கு தண்ணி இருக்கு ஓரளவுக்கு குளிக்கிற மாதிரி. அது ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. அவ்வளோதான். சரிங்க, உள்ள போய் ஃபிஷ் எல்லாம் பார்த்துட்டு மெயின் ஐட்டத்தை கண்டினியூ பண்ணுவோம். அந்த மீன் பார்த்தீங்கன்னா கட்லா 3.5 கிலோங்க அந்த ஒரு மீன். இது வந்து பாப்லேட் பார்த்தீங்கன்னா ஒரு மீன் எப்படியும் 1.5 கிலோ வரும். ஸோ ஒரு 2 கிலோ வர்ற மாதிரி எடுத்துக்கலாம். அதான். ஸோ பாப்லேட்டும் கட்லாவும் 2 மீன் தான் இருக்கு. ஸோ 2 மீன் வாங்கியாச்சு. எவ்வளோ கிலோ? 1500 ரூபாய். அதான் 1500 ரூபா சொல்றாங்க. சரி, நம்ம ஒரு தெரிஞ்சவர் மூலமா பேசி டிஸ்கவுண்ட் பண்ணலாம். ஸோ எவ்வளோ வருதுன்னு லாஸ்ட்டாக உங்களுக்கு அப்புறமா வீடியோவில் சொல்கிறாங்க. சுட சுட மீனை ரெடி பண்ணி சாப்பிட வேண்டியது தான். ஃபுல்லாக பாருங்கள் மீன் சாப்பிட்றாங்க. ஸோ அங்கே சமைக்கிறாங்க, இங்கே வந்து சாப்பிட்ற இடம் ஃபுல்லாக இந்த லைன் ஃபுல்லாக மீன். இதுதான் சிக்கனும் நாட்டுக்கோழி இதெல்லாம் கூட கடை இருக்குது. வேணுன்னா சாப்பிட்டுக்கலாம். அதான் இருக்குது பாருங்கள் நாட்டுக்கோழி கடை. வேணுன்னா கூட சாப்பிட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் கொஞ்சம் எதிர்பார்த்ததை விட க்ரௌட் அதிகமாக தான் இருக்குது. இத்தனைக்கும் 2 மணிக்கு தான் வந்தோம், அப்போவே இவ்வளோ க்ரௌடாக இருக்குது. மீன் ஆர்டர் கொடுத்தாச்சுங்க. பாப்லேட் 2.5 கிலோ, கட்லா கிளம்பிட்டு இருக்காங்க. அவர் வீரமணி அண்ணன், அவர் பேர் வீரமணி. அவர் தான் எல்லாமே கூப்பிட்டு போகிறாரு. அவரே எல்லாம் பார்த்துக்கிறாரு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ போய் நேராக மசாஜ் பண்ணிட்டு வருதான். ஸோ மீன் எடுத்து கொடுத்தாச்சு. அங்கேயே அக்காங்கிட்ட க்ளீன் பண்ணி குழம்பு, சாதம், ரசம், ஃபிஷ் ஃப்ரை 3 ஐட்டம் சொல்லியாச்சுங்க. ஸோ எல்லாம் அவங்க ரெடி பண்ணி வச்சுறாங்க. நம்ம குளிச்சுட்டு வர்றதுக்குள்ள என்ன ஒன்று, தண்ணி வந்து கொஞ்சம் கேன் தண்ணின்னு சொல்லிவிடுங்க ஃபஸ்ட்டு. இல்லைனா அந்த ஆற்று தண்ணியில் கழுவாங்க, அது கொஞ்சம் சுத்தமாக நமக்கு இருக்காது தண்ணி, ஏன்னா இதாகிறதுனால. ஸோ அதனால் ஃபஸ்ட்டே சொல்லிவிடுங்க கேன் தண்ணி வேணும் அப்படின்னு. சரி, நம்ம உள்ள கூட்டம் வேறு பயங்கரமாக வருது. க்ரௌடு ஓவராக தான் இருக்குப்பா. க்ரௌடு எதிர்பார்த்ததை விட அதிகம்தான். ஆனால் தண்ணி நல்லா போயிட்டுருக்கு. தண்ணி எதிர்பார்த்ததை விட அதிகமாக தான் இருக்குது. பரவாயில்லைங்க, குளிக்கிற அளவுக்கு. பொங்கு பாலம் பிரிட்ஜ் வந்தாச்சு. நம்மளோட ஆஞ்சநேயர்கள் எல்லாம் இங்கே தான் இருக்காங்க. தொங்கு பாலம் ரொம்ப தொங்கி போய்க்குது. என்ட்ரி வந்தாச்சு. Entry ticket is only for Adhar hanging bridge. Tourists are not allowed beyond the hanging bridge. 20 ரூபா. ஓகே ஓகே. சரி சரி, எல்லா ஃபீல்டுமே அப்படிதான் பண்ணாலும் அந்த சத்தம் மேலே ஏறும். தண்ணி பாருங்க. ஆஞ்சநேயா ஐஸ்கிரீம் சாப்பிட்டுக்கிறீங்களா? தண்ணி போயிட்டு இருக்கு பாருங்க. தண்ணி நல்லா தாராளமா போயிட்டு இருக்கு. அப்போல்லாம் நாங்கள் வந்தப்போ அதுக்கு உள்ளெல்லாம் கூட போனோங்க. இப்போதான் ஏன்னா பிளாக் பண்ணி வச்சிருக்காங்க போல. போயிட்டோம், அந்த இடத்துலலாம் ஃபோட்டோ எடுத்துருக்கோம். ஆனால் இப்போல்லாம் பிளாக் பண்ணி வச்சுருக்காங்க, அலோடு இல்லாததுனால. அப்பயும் ஆனால் அங்கே பாருங்கள் ஆளுங்க. தண்ணி நல்லா போயிட்டுருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா மேலே இருக்கவங்க
ஃபால்ஸ் சும்மா எப்படி இருக்குன்னு பேக்ரவுண்டில் பார்க்குறீங்களா? வெயிலும் அடிக்குது, ஃபால்ஸ் சத்தம், சாரல் பாருங்க. செம்ம தண்ணி போயிட்டு இருக்குங்க, பரவாயில்ல. ஆனால் ஆக்சுவலாக இங்கே வெயில் காயுது, எங்கள் ஊரில் செம மழை பெஞ்சிட்டு இருக்கு. இங்கே வெயில். இந்த ரீச் ஆயிட்டங்க ஃபால்ஸுக்கு. இந்த பக்கம் இருக்கும், அந்த பக்கம் செம கூட்டமாக இருக்கு, இந்த பக்கம் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும். சரி, இப்போ போயிட்டு மசாஜ் பண்ணுவோம். வெயிலுக்கு நல்லா சில்லுன்னு மசாஜ் பண்ணுவோம். அன்னைக்கு ஆயில் மசாஜ் ஸ்டார்ட் ஆச்சு. தண்டனகிரி 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 அங்கதான் அண்ணன் அருமையாக ஒரு ஹெட் மசாஜ் போடுறாங்க அன்னைக்கு. ஓகே, கூட்டம் அதிகமாக இருக்கும். சிம்பிள் போடுங்க, கவுண்டரில் ஃபோன் போட்டு டவுன் பண்ணுங்க. பரணி குமார், get ready for the action. அவன் எங்க அதை என்ஜாய் பண்ணுவான், கீழே கல் பெருகின்றான். அப்ப கூட பாரு, இப்போ வருவாங்க. நம்ம தேவையா அடி வாங்கி எல்லாம் சரியா போச்சு. அவன் தான் வாங்குறேன். குளிச்சு முடிச்சாச்சு, ஃப்ரெஷ்ஷாக ஆயில் மசாஜுக்கு அப்புறம் வரும்போது வேத்து ஊற்றின வந்தோம். ஆனால் இப்போ நல்லா ஃப்ரெஷ்ஷாக ஆகுது, புத்துணர்ச்சியாக இருக்கு. அதே அடுத்து மழை வர்ற மாதிரி இருக்கு, மூடிட்டு இருக்கு. ஆனால் போயிட்டு மீன் சாப்பிட்ற வரைக்கும் மழை வராமல் தான் நல்லா இருக்கும். என்ன சித்தி எப்படி இருந்தது? சூப்பராக இருந்துச்சா? பார்த்தோம். அடுத்து ட்ரெக்கிங் மாதிரி இப்போ ஏற வேண்டியது தான் பாறையில் ஃபுல்லாக. ஃபால்ஸ் இருக்கிறதுக்கு தண்ணி அதிகம் ஆயிடுச்சுங்க, ஃபோர்ஸ் அதிகம் ஆயிடுச்சு. ஒரு 1 hour தான் இருக்கும், ஆனால் டிஃப்ரென்ஸ் நல்லாவே ஃபீல் ஆச்சு. தண்ணி நல்லா அதிகமாகவே வருது. இன்னும் கொஞ்சம் நேரம், இன்னும் 2-3 மழை பெஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக இங்கே குளிக்க முடியாது, தண்ணி அதிகம் ஆகிடும், அலோவ் பண்ண மாட்டேன். அங்கே பாருங்கள், வரும்போதே தண்ணி கம்மியாக இருந்துச்சு, இப்போது நல்லா அதிகமாகவே இதாகிட்டுருக்கு. ப்ரெஷர் ஜாஸ்தியாக தெரியுது. கிருஷ்ணகிரி அந்த சைட்லாம் கொஞ்சம் மழை பெஞ்சிட்ருக்கு, அதனால் இப்போ தண்ணி ப்ரெஷர் அதிகமாக வருது. இப்போ நேராக போயிட்டு மீன் கடையில் கண்டினியூ பண்ணுறேன். இப்போ போய் மீனும் ஃப்ரை ரைஸ் எல்லாம் சும்மா பசிக்குது, போய் சாப்பிட வேண்டியது தான். கரெக்டாக மழை வந்துருச்சுங்க, ஃபுல்லாக நினைஞ்சிட்டு ஆன உடனே மழை வந்துருச்சு, நல்ல மழை. போகிறப்ப வெயில் கொளுத்துச்சு, மழை மழை வரும், வெயிலும் அடிக்குது மழையும் பெய்யுது, நல்லா இருக்கு. இப்போ நேராக இந்த மலையில் எப்படி உட்காந்து சாப்பிட போகிறோன்னு தெரியல.
பார்க்கலாம் போயிட்டு அங்கே கெல்லியும் வந்து ஃபைனலாக ஃபிஷ் ஃப்ரை ஃபிஷ் குழம்பு எல்லாம் வந்தாச்சு. ஸோ சாப்பிட தொடங்கியாச்சு. எப்படி இருக்குது? சுட சுட ஆவி பறக்க சொல்லுங்க. இன்றைய வீடியோ முடிந்தது. பாத்தியா